டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கதைவழி அறமொழியூடாக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற கதை எல்லாம் நன்மைக்கே. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சில நேரம் ஏதாவது விஷயங்கள் நடந்தால் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுறத கேட்க சில நேரம் கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, எல்லாம் நன்மைக்கே எண்டினமே என்று கோபம் வரும் சில நேரம். ஆனாலும் அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். எங்களுக்கு பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக அப்படி ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்திருக்கலாம். அதுக்குத்தான் இந்த கதை. ஒரு ஒரு ஊரில் அந்த ராசா தேசாந்திரம் போகிறதுக்காக அவர் தான் கொஞ்சம் இந்த கோயில்களை போய் சுற்றி கும்பிட்டு கொண்டு வாரத்துக்காக போகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், தான் அப்படி போகிறதால இளவரசனை சொல்கிறார். இளவரசனை வேட்டைக்கு போய் மந்திரியையும் கூட்டிகிட்டு வேட்டைக்கு போய் நகர்வலம் போய் வர சொல்லிட்டு போகிறார். அப்போ சரி, இளவரசன் வேட்டைக்கு தயாராகி கொண்டிருக்கேக்குள்ள அவர்கிட்ட கை சுண்டு விரலில் ஒரு காயம் வந்துடுது. இவர் குதிரையில் ஏற போகைக்குள்ளேயோ ஏதோ அப்படி ஏதோ ஒன்று அவருக்கு வெட்டுப்பட்டு ஒரு சின்ன காயம் வந்துடுது. அப்போ அவர் என்னடா இப்படி வெளிக்கிடைக்குள்ளேயே அபசகுனம் மாதிரி ஒரு காயம் வருதே என்று சொல்லி மனம் முடைஞ்சு போயிருக்க மந்திரி சொல்கிறார், எல்லாம் நன்மைக்கே, கவலைப்படாதீங்கோ, இதுவும் நன்மைக்கே என்று சொல்ல. அப்போ இளவரசனுக்கு கோபம் வரும். என்ன இவர் நன்மை எல்லாம் நன்மைக்கு என்றார், நான் கையில் இவ்வளோ காயம் வந்திருக்குது, நல்லா நன்மைக்கு என்றாரே என்று கோவப்பட்டு கொண்டு மந்திரியை கொஞ்சம் நீங்களே இப்படி எனக்கு சொல்கிறீங்களன்னு கொஞ்சம் இதண்டு போவார். சரி என்று இவள் வேட்டைக்கு போய் கொண்டிருக்கேக்குள்ள வேட்டையாடி போய் கொஞ்சம் நடுக்காட்டுக்குள்ளே போயிட்டினோம். அந்த நடுக்காட்டுக்குள்ளே போனால் அந்த காட்டுக்குள்ளே காட்டுவாசி இனத்தினர் வசித்து கொண்டு இருக்கணும். அந்த காட்டுவாசியாக்கள் இவியலை கண்ட உடனே ஒரு இவியலை பார்த்து இவியலை பிடிச்சிட்டினோம். பிடிச்சு கொண்டு போய் அந்த காட்டுவாசி தலைவர் வர்ற வரைக்கும் இவரை ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கணும். இந்த இளவரசனை மரத்தில் கட்டி வச்சு கொண்டு அந்த ஊரில் இருக்கிறாக்கள் எல்லாரும் சொல்லினோம், எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்கள் பலி கொடுக்க வேணும், பலி கொடுத்தா தான் எங்களுக்கு நன்மை நடக்கும், அதுக்கு எந்த குற்றமும் இல்லாத நல்ல ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஆளைத்தான் கொடுக்கணும். அப்படி இது நல்ல இளமையான அழகான ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஆள் கிடைச்சிருக்குது, இவரை நாங்கள் பலி கொடுப்போம்னு மரத்தில் கட்டி வச்சுட்டு காவல் இருக்கணும் அந்த ஊர் தலைவர் வர்ற வரைக்கும். அப்போ இளவரசனுக்கு என்ன செய்யறான்னு தெரியல, மந்திரிக்கும் என்ன செய்யறான்னு தெரியல. அப்போ அவைகள் கெஞ்சினம், நாங்கள் இந்த நாட்டின் இளவரசன் விடுங்கோ, விட்டா தான் அந்த நாட்டை ஆளுறதுக்கு ராசாக்கு வாரிசு இருக்கும், இல்லாட்டி ராசாக்கு வாரிசு இல்லை அண்டு அப்படியெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். அவைகளும் அப்படி இல்லை, இப்படி ஒரு ஆளை பார்த்தா பிறகு அதை விட பொருத்தமான ஒரு ஆளும் இல்லை பலி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அவை விடாப்படியாக வச்சிருக்கணும். அப்போ அந்த ஊர் தலைவர் வாரார். அவர் சொல்லுவார், இவரை ஒருக்கா செக் பண்ணுங்கோ, இவரை ஒருக்கா பரிசோதிச்சு பாருங்கோ, இவருக்கு ஏதாவது குற்றங்குறைகள் இருக்கா, ஏதாவது காயங்கள் இருக்குதா, ஏதாவது நோய்கள் இருக்குதான்னு பாருங்கோ. எதுவுமே இல்லையண்டா தான் இவரை நாங்கள் பலி கொடுக்கலாம், இல்லாட்டி இவரை நாங்கள் பலி கொடுக்க முடியாது, குற்றங்குறையாது ஊனமாக இருக்கும், அப்படி இருந்தால் அது கொடுக்கக்கூடாது, குலதெய்வத்துக்கு கோபம் வந்துடும், ஆனபடியால் இவரை பரிசோதியுங்கொண்டு. அப்போ அந்த இளவரசனை பரிசோதிக்கல பார்த்தா அவர்கிட்ட சுண்டு விரலில் அந்த காயம் ரத்தம் படிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ உடனே சொல்லுவினம், இல்லை இங்கே பாருங்க, இவற்ற சுண்டு விரலில் ஒரு ரத்தம் படிஞ்சு கொண்டு இருக்குது, இதில் ஒரு காயம் இருக்குது, ஆனபடியால் இவர் குறையோடு இருக்கிறார், இவரை பலி கொடுக்க முடியாது என்றோடனே. அப்போ அவரை அவிட்டு விடுங்கோ, இனி அவரை பலி கொடுக்க இல்லாதண்டோன்னே அவிட்டு விட்டுட்டினோம். அப்போ தான் அந்த இளவரசன் நினைப்பார், இந்த சுண்டு விரலில் காயம் வரைக்கெல்லாம் மந்திரி சொன்னவர் தானே எல்லாம் நன்மைக்கே என்று. அப்போ அவரை கோபப்பட்டவர், அந்த காயம்தான் இன்றைக்கு அவற்றை உயிரை காப்பாற்றி இருக்குது, அந்த ஒரு உடம்பில் ஒரு குறையா வந்ததால தான் அந்த உயிர் அவற்றை தப்பினது. அப்போ அவர் நினைக்கிறார், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன நோய்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வர்றது ஏதோ ஒரு பெரிசிலிருந்து தப்புறத்துக்காகவா இருக்கலாம், அப்போ இதுவும் நன்மைக்கே வந்துட்டு அந்த மந்திரியாருக்கு நன்றி சொல்கிறார். அதே போல் எமது வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள் வரும், சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும், அதில் இருந்து நாங்கள் அதையும் நன்மைக்கு எழுந்து அதுக்குள்ளால ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் வரைக்குள்ள பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு நன்றி.